என்ன சார், பயங்கர ரொமான்டிக் மூட்ல இருக்கீங்க போல. இருக்காதா பின்ன. இன்று முதல் இரவு நீ என் நீலமக்கி உணவு. பாட்டெல்லாம் பாடுவியா நீ? எனக்கு இது வரைக்கும் தெரியாதே. அதுக்கு நீதான் சந்தர்ப்பம் கொடுக்கல. நீ படிக்கணும்னு சொன்னதுனால நானும் என் ஆசைய அப்படியே மூட்டை கட்டி வச்சுட்டேன். ஓ, கட்டின மூட்டையே இப்பதான் அவுத்தீங்களா? இன்னைக்கு ரொம்ப குதூகலமா இருக்கு. இருக்கும் இருக்கும். ஏன் பூங்குடி, நல்ல நேரம்லாம் குறிச்சு அனுப்புவாங்களா இல்ல எல்லா நேரமும் நல்ல நேரமா? ரொம்ப ஆசைப்படாதடா, அப்புறம் நினைச்சது நடக்கலன்னா ரொம்ப ஃபீல் பண்ணுவேன். என்ன பூங்குடி இப்படி சொல்ற? ஆமா, நாம ஒண்ணு நினைக்கிறோம், ஆனா விதி விளையாடுச்சுன்னா என்ன பண்றது? இங்க பாரு, விதி விளையாண்ட பரவாயில்ல, நீ விளையாடாம இருந்தா சரி. நீ சும்மா இரு பூங்குடி. நான் ரொம்ப ஆசையா இருக்கேன். நிமிஷத்துக்கு ஒரு தடவை மணிய பாத்துட்டே இருக்கேன் தெரியுமா? ஏன் மணி பார்க்க தெரியாதா? அதான் நிமிஷத்துக்கு ஒரு தடவை பாத்துட்டு இருக்கியா? நீ சொல்லுவ, என் ஆசை உனக்கு புரியவே மாட்டேங்குது. இந்த பொண்ணுங்களே இப்படிதான், புள்ளையும் கிள்ளி விட்டு தொட்டிலையும் ஆட்டி விடுவாங்க. இதுல மட்டும்தான் நாங்க கொஞ்சம் வீக் ஆயிட்டோம். என்ன பண்றது? நீ என்னவோ கற்பனை பண்ணிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன், ஆனா எனக்கு என்னமோ இது நடக்கும்னு தோணலப்பா. ஏய் பூங்குடி, இத பாரு, அது உன் வாயால சொல்லாத. இங்க பாரு, இதுல ஏன் ஆசை மட்டும் கிடையாது, அப்புறம் அப்பாவோட சத்தியமும் அடங்கி இருக்கு. பாவம், அவரு வயசான காலத்துல சத்தியெல்லாம் பண்ணிருக்காரு பூங்குடி. இந்த பாரு, அவர் சத்தியம் வீணாயிருச்சுன்னா அவருக்கு ஏதாவது ஆயிரும். வயசான காலத்துல நம்மளால அவர் கஷ்டப்படணுமா என்ன சொல்லு? நீ அவர் சத்தியத்துக்காக கெஞ்சுற மாதிரி தெரியலையே. இல்லையே, அவர் சத்தியம் தான் நமக்கு முக்கியம் பூங்குடி. எனக்கு என்னமோ வேற ஏதோ சம்பவம் நடக்க போற மாதிரி தெரியுது. என்ன சம்பவம் நடந்தாலும் சரி, முதல்ல இந்த சம்பவம் நடக்கணும், அப்புறம் எது நடந்தாலும் பரவாயில்ல. இன்று முதல் இரவு. நல்லா இருக்கா வயசு?